இதான் உண்மை. அந்த தவறை பண்ணாதவர் குருஜி. தெளிவாக எந்த விஷயம் இருந்தாலும் பக்காவாக எடுத்து சொல்லி மக்களுக்கு புரியற மாதிரி உணர்த்துறது. இதில் என்ன ஒரு சில கருத்து என்னால், மக்களும் மாறணும், ஜோதிடரும் மாறணும். பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்றது ஒரு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்திலேருந்து 4ஆம் வீடு தாயோடைய வீடு அப்படின்னு எடுத்தால் தாயோடைய வீட்டை லக்னமாக போட்டு கணிக்கிற முறை. 5ஆம் வீடு குழந்தை ஸ்தானம் அப்படின்னு இருந்தால் 5ஆம் வீட்டை லக்னமாக போட்டு கணிக்கிற முறை. இது ஒரு பாரம்பரிய முறை. இந்த பாரம்பரிய முறையை இங்கே யாரும் குத்தம் சொல்லலை. அதுக்கு மேலே சுபத்துவ பாபத்துவத்தை போட்டுக்கங்கன்னு தான் சொல்கிறார். இதை புரிஞ்சிக்கிறது நமக்கு கடினம். புதன் வலு இருந்தால்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். எத்தனை பேர் நேற்றுக்கு குருஜி அவர் போட்ட அந்த குரு எப்பொழுது கெடுப்பார் அப்படின்ற வீடியோவை பார்த்தீங்க? கொஞ்சம் யாராவது கை தூக்குங்களேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? சரி, இப்போ அது ஒரு தாயோடைய ஒரு ஜாதகம், மகர லக்னம். லக்னத்திற்கு 5ல் சந்திரன் உச்சம் மற்றும் சுக்கிரனோட சேர்ந்திருக்கு. 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம். உச்சனுக்கு 8ல் குரு, செவ்வாய், சனி, ராகு. இது சாதாரணமாக அந்த ஜாதகத்தோடைய ஒரு அமைப்பு. 2ல் கேது. இப்போ இந்த ஜாதகத்தில் குருஜி சொன்ன பலன் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி போட்டு பாருங்கள். குரு கெடுக்கிறது அந்த தாய்க்கு மனநிலை, அந்த ஒரு புத்திர சோகம் வரணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு கருத்து. புத்திர சோகம் வந்தது. லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ல் உக்காந்துக்கிட்டு இருக்கார். இத்தனைக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 4 கிரகத்துக்கும் வீடு கொடுத்தவன்னு உச்சம். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும், எப்படிரா உச்சனுடைய வீட்டில் உக்காந்தவங்க இத்தனை தூரம் பிரச்சனையை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு குழப்பம் உண்டாயிருக்கும். அந்த குழப்பத்துக்கு விடை என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ 5ஆம் வீட்டை லக்னமாக போடுங்க. 5ஆம் வீட்டை லக்னமாக போட்டோன்னா 8ஆம் அதிபதி 4ல் உக்காராரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8ஆம் அதிபதி 4ல் உக்காராரா? அப்போ 8ஆம் அதிபதி எங்கே உக்காந்தாலும் அங்கே ஒரு 7.5 கொடுப்பாருன்றது குருஜி சொல்லியிருக்காரா? அப்போ 8ஆம் அதிபதி 4ன்ற இடத்துல 4ன்றது சுகஸ்தானமா? அப்போ 5ஆம் வீடை லக்னமாக போட்டால் 8ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருனா குழந்தைக்கு உடல்நல கோளாறுன்றது ஆரம்பத்திலேயே வந்துடுதா? ஆக பாரம்பரிய ஜோதிடத்தை சுபத்துவ பாபத்துவத்தில் இந்தாச்சி இப்போ எடுத்துக்கோ, நீ இதுதான் பலன், புத்திர சோகம் வரணும், அந்த காரகத்தினால கெடுதல் வரணும் அப்படின்றது குருஜி அவர் சொல்லி புரிய வச்சிருக்கார். அதை புரிஞ்சிக்கிறதுல நமக்கு தான் கஷ்டம் இருக்குமே தவிர அங்கே மூல அமைப்பில் தவறு இருக்கிறதாக நான் பார்த்ததில்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா குருஜி சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், குருஜிக்கு முன்னாடியே சொல்கிறேன், அவர் சொல்கிற எல்லா கருத்தையும் நான் சொரிஞ்சு பார்க்காம நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால தான் அவருக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா நான் கேட்பேன், குருஜி இது இப்படி இருக்கே, இது அப்படி இருக்கே அப்படின்னுவேன். மற்றவங்க அதாவது எத்தனை பேர் திருஞான சம்பந்தர் ஞானப்பாலை குடித்தா மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய குடிச்சிருக்கேன். இதுதான் உண்மை. ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விதியையும் நம்ம மூல கருத்து எப்படி இருக்குன்றத நம்மளுடைய சுய அறிவை போட்டு பயன்படுத்தி பார்க்கணுமே தவிர குருவை நிந்திச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஜோதிடம் கேட்பவரும் சரி, ஜோதிடர் சொல்பவரும் சரி, இது இருக்கா இது இருக்கா இது இருக்கான்னு கேட்டால் அங்கே ஜோதிடம் கிடையாது. உங்ககிட்டேருந்து கேட்டு அதுக்கு பேர் கோல்டு ரீடிங்னு பேர். கோல்டு ரீடிங் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய மனநிலை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இது இருக்கா அப்படின்னா, அம்மா அம்மா சரியில்லை சார், ஆமாம் அம்மா சரியில்லை, இது கோல்டு ரீடிங். இந்த மாதிரி வழவழா குழக்குழா இங்கே கிடையவே கிடையாது. இங்கே இது சரியில்லை அப்படின்றத நம்ம பகிரங்கமாக சொல்லணும். இது சரியில்லை அது சரியில்லை, எல்லாருக்கும் 100% கரெக்டாக இருக்குன்ற அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. என்ன ஒரு 5% 10% தப்பு வரதான் செய்யும், நீங்கள் திருத்திக்கங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நம்ம திருத்திக்கலாம். அப்போது ஜோதிடம் கேட்குறவங்களும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை யார் ஜோசியம் பார்க்க வருவாங்க, உண்மையை சொல்லணுன்னா எவனுக்கு நேரம் சரியில்லையோ அவங்க தான் வருவாங்க. யாரும் நான் நல்லா இருக்கேன் ஜோசியக்காரங்கிட்ட போய் ஜாதகத்தை காமிக்க போகிறதே கிடையாது. அப்போது நேரம் சரியில்லை அப்படின்னும் போது உன்னுடைய அம்மாவோட கூட பிறந்தவங்க இத்தனை பேர், அப்பாவோடைய கூட பிறந்தவங்க இத்தனை பேர், பிரயோஜனம் உண்டா? ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். பிரயோஜனமே கிடையாது.
என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லிட்டு விஷயத்தை முடிக்கணும். அம்மாவோட கூட பிறந்தவங்களுக்கு இத்தனை பேர் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரியான சமுதாய சூழ்நிலை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்து 2 பேருக்கும் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பொருத்தம் பார்த்துக்கோங்க. 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கான்றதை பார்த்துங்க. இதுதான் உண்மையான அமைப்பாக இருக்குமே தவிர சும்மா நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஜோசியம் சொல்கிறோம் அப்படின்றது அப்போ கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இவங்க இத்தனை பேர்ன்றது புரியுமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இது எத்தனை பேர் மறுத்தாலும் சரி, இது என்னுடைய கருத்து. ஏன்னா 10 நிமிஷத்தில் இல்லை 15 நிமிஷத்தில் ஜாதக பலனை சொல்லி முடிக்கணும். இந்த 10 நிமிஷத்தில் 8 நிமிஷம் ஜாதகத்தை கூட பிறந்தவங்க எல்லாரையுமே சொல்லிட்டோன்னா வேற என்ன பலன் சொல்ல போகிறோம்? ஜாதகருடைய குணங்களை சொல்லுங்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிற பலன் சொல்கிற விதம், என்னுடைய சேனல் இருக்குது யூடியூப்பில், பவிஷ்ய மார்க் பாலாஜின்னு, அந்த சேனல் போய் பாருங்கள். ஜாதகர் குணமாக சொல்லுங்கள். முதல்ல குணத்தை சொன்னதுக்கப்புறம் நடக்கிற தசாபுக்தியை பொறுத்து மற்ற 9 கிரகங்களையும் வைத்து 12 பாவகங்களையும் வைத்து பலன் சொல்லுங்கள். சரி, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த 9 கிரகம் 12 பாவகமும் ஏன் தேவை ஒரு பலனை சொல்றதுக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் கொடுத்துட்றேன். எத்தனை பேருக்கு இங்கே மகாதன யோகம் பற்றி தெரியும்? கொஞ்சம் கை தூக்கலாமே. எத்தனை பேருக்கு மகாதன யோகம் பற்றி தெரியும்? சரி, ஒரு 2-3 பேர் கை தூக்குறாங்க. சரி, எத்தனை பேருக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை? ஆப்வியஸ்லி எல்லாருமே 5 கோடி சம்பாதிப்பேன், 5 கோடி கிடைக்குமா அப்படின்னு எத்தனை பேர் ஏங்குறாங்க? ஒரு சின்ன கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கு ஒரு 5 கோடி கிடைக்குதுமா, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஒரு 5 கோடி கிடைக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன செலவு பண்ணுவீங்கம்மா? இடம் வாங்குவீங்க, அப்புறம் அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே வேறு எதுவும் செலவு பண்ண மாட்டீங்களா? சரி, ஒரு கார் வாங்குவீங்களா? 5 கோடிக்கு வருதுன்னா ஒரு 30 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்க மாட்டீங்களா? அப்படியே வச்சுப்பீங்க. சரி, வேற யாராவது சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 5 கோடி கிடைக்குது, ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, பரவாயில்ல, இது ஒரு கலந்துரையாடல் தான். சூப்பர். சொந்தக்காரங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பேன்னு சொல்றாரு. அவருக்கு 12ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் நல்லா இருக்கணும், இருக்கும். என்ன சார் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு? லக்னத்துக்கு 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கும். 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா காசு செலவு பண்ண இருக்காது. இதுதான் உண்மை. அப்போ ஒரு 5 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு 30 லட்சத்துக்கு நான் கார் வாங்குவேன், அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு வீடு வாங்குவேன்னா 4ஆம் பாவகம் நல்லா இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சுக்கிரனும் 4ஆம் பாவகமும் நல்லா இருக்கணுமா? சரி, அந்த காரை வச்சுன்னா சும்மாவா இருக்க போறீங்க? சுத்த மாட்டீங்களா? காரை வாங்கிட்டு சும்மா இருக்க போறீங்க? சுத்துவீங்களா? அப்ப சுத்தணும் அப்படின்னா 8 12ஆம் பாவகம் கொஞ்சம் டிராவலுக்கு உதவு பண்ணணும்ல. அது ஒரு அமைப்பு. மற்றும் 4ஆம் பாவகத்துல சுகம் இருக்கு. அப்புறம் 8 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா 2ஆம் பாவகம் நல்லா இருக்கணும்ல, பாவகாதிபதி. யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அப்போ ஒரு 9 கிரகமும் 12 பாவகமும் ஓரளவுக்கு நல்ல வலுவாக இருக்கும்போது தான் ஒருத்தர்கிட்ட 5 கோடிக்கு மேல பணம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் ஜோதிடம். எனக்கு மகாதன யோகம் இருக்கா, எனக்கு இந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் எனக்கு மகாதன யோகத்தோட சம்பந்தப்பட்ட தர்ம கர்மாதிபதியோட மகாதன யோகத்தோட சம்பந்தப்பட்ட கிரகத்தோடைய தசை வந்துருச்சு அப்படின்னா கோடிகளை கொடுக்குது அப்படின்னா தசை முடியும் போது கோடிகளை எடுத்துக்கொண்டு போய்விடும். ஏன் எடுத்துக்கொண்டு போகுது? மற்ற பாவகங்கள்லாம் சரியில்லை. மற்ற பாவகங்கள்லாம் நன்றாக இருக்கும்போது உங்களுக்கு கோடிகள் கையில் இருக்கும். கொஞ்சம் லேட்ரலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இதை ரொம்ப அழகாக குருஜி சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்ற தெரியல. 2000 வீடியோ போட்டிருக்காரு. இந்த 2000 வீடியோவும் விடிய உட்காந்து பார்த்தோம். நான் ஒரு மூலையில் சொல்லியிருக்காரு, மகாதன யோகம் வந்தது 2, 9, 11ஆம் அதிபதிகள் ஒன்று கூடி அதனுடைய தசை வரும்பொழுது தான் மகாதன யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கேயுமே மீன ராசிக்கு மீன லக்னத்துக்கு மகாதன யோகம் நல்லது செய்யும் சொன்னதில்லை. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாராவது வீடியோ கவனிச்சிருக்கீங்களா? மீன லக்னத்துக்கு 2, 9, 11ஆம் அதிபதிகள் யாரு? சனி செவ்வாயும். சனி செவ்வாய் சேர்ந்த அந்த இடம் நாசம். அப்போ மகாதன யோகத்தில் குறையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகாதன யோகத்தில் குறையில்லை. குருவோடைய போதனையில் குறையில்லை.
புரிந்து கொள்ளும் நம்மளிடம்தான் குறை இருக்கு. மக்கள் மாறணும், மக்களால் ஜோதிடரும் மாறணும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.